الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن عائشة رضي الله عنها قالت: إن النبي صلى الله عليه وسلم قال: من أتى الغائط فليستطر، رواه أبو داود. وعنها رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم كان إذا خرج من الغائط قال: غفرانك، أخرجه الخمسة وصححه الحاكم الحاكم. وعن ابن مسعود رضي الله عنه قال: أتى النبي صلى الله عليه وسلم الغائط فأمرني أن آتيه بثلاثة أحجار، فوجدت حجرين ولم أجد ثالثا، فأتيته بروثة فأخذهما وألقى الروثة وقال: هذا ركس، أخرجه البخاري. وزاد أحمد: ஈத்தீனி بغيرها. அம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் எவரும் மலஜலம் கழிப்பதற்காக சென்றார்கள் என்றால் அவர் தன்னை மறைத்து கொள்ளட்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழித்த பிறகு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள் என்றால் அந்த நேரத்தில் ஓஃப்ரானக என்று கூறுவார்கள். மூன்றாவது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு முறை மலஜலம் கழிப்பதற்கு செல்லும் பொழுது 3 கற்களை கொண்டு வருமாறு ஒரு சஹாபிக்கு கட்டளையிட்டார்கள். அந்த சஹாபி கூறுகின்றார், நான் 2 கற்களை அடைந்தேன், 3வது எனக்கு கிடைக்கவில்லை, ஆகையால் நான் காய்ந்த சாணத்தை கொண்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 கற்களை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு காய்ந்த சாணத்தை தூக்கி விசிறினார்கள். பிறகு கூறினார்கள், இது அசுத்தமானது. இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்புக்குரிய முஸ்லிம்களை, நாம் தொடர்ச்சியாக கலியுரையுடைய ஒழுக்கங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஹதீஸில் முதல் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுத் தருகின்றார்கள். நாம் மலஜலம் கழிப்பதற்காக நம்முடைய இயற்கை தேவைக்காக செல்லும் பொழுது நாம் மக்களுடைய கண்களிலிருந்து தூரமாக செல்ல வேண்டும். மக்கள் பார்க்கும் அளவுக்கு நாம நம்முடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்யக்கூடாது. இது பொதுவாக எப்பொழுது ஏற்படும் என்றால், நாம் பயணத்தில் செல்லும் பொழுது அல்லது வெளியே நாம் இருக்கும் பொழுது இந்த நிலைமை ஏற்படும். நாம் பார்க்கின்றோம், சிலர் ஒழுக்கத்தை இதை பேணி காக்காமல் நின்ற இடத்தில் மூண்டக்கூடிய, நின்ற இடத்தில் தன்னுடைய மலஜலம் கழிக்கக்கூடிய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் தன்னுடைய மர்மஸ்தலத்தை மறைக்காத நிலைமையில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, அருவருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தந்தார்கள். நாம் மலஜலம் கழிக்கும் பொழுது தூரமாக செல்ல வேண்டும், நம்மை நாம் மறைத்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய உறுப்புகளாக இருக்கட்டும் அல்லது நாம் இயற்கை தேவைக்காக செல்லக்கூடிய நாம் தன்னை மறைத்து கொண்டு தூரத்தில் சென்று மக்கள் பார்க்காத அளவுக்கு இடத்தில் நாம் நம்முடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இரண்டாவது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கமாக இருந்தது, ஒரு வழக்கமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழித்த பிறகு அந்த இடத்தை விட்டு வெளியே வருவார்கள் என்றால் ஓஃப்ரானக என்று கூறுவார்கள். அல்லாஹ், உன்னுடைய பாவ மன்னிப்பை தேடுகின்றேன், உன்னிடம் மன்னிப்பை நான் தேடுகின்றேன். இந்த நாம் பொதுவாக ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தும் பொழுது வெளியே வரும் பொழுது நாம் வலது கரத்தை வைத்து ரைட் லெக்கை நாம் வெளியே வைத்து நாம் ஓஃப்ரானக என்று சொல்லி வருவோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது. என்ன காரணம்? ஓஃப்ரானக, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை தேடுகின்றேன் என்ற காரணம் எதற்காக நாம் முன்கூட்டியே பார்த்தோம். நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது உலமாக்களுடைய மத்தியில். ஆனால் சிறந்த ஒரு விஷயம் என்பது, மனிதன் இந்த அழுக்கை, அசுத்தத்தை தன்னால் அகற்ற முடியாது. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இதை நாம் அகற்ற வேண்டும் என்றால் அது நம்மால் அகற்ற முடியாது. அது எப்போது அல்லாஹு தஆலா நாடுகின்றானோ அது வெளியேறும். அந்த நிலைமையில் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த கருணையை செய்திருக்கின்றான், இந்த அருளை நம் மீது இறக்கியிருக்கின்றான். எந்த ஒரு சிரமமின்றி, எந்த ஒரு செலவின்றி நாம் முன்னைய உணவு, தேவையுள்ள உணவு நம்முடைய உடல் தக்க வைத்துக் கொண்டு மீதமுள்ள உணவை
அது கழிவாக வெளியேற்றி விடுகின்றது. இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையும் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்து நம் மீது. இதற்காக யா அல்லாஹ், நீ கொடுத்த அருள்கொடைக்கு நான் சரியாக நன்றி செலுத்தக்கூடியவன் இல்லை, ஒட்டுமொத்த அருள்கொடைகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கு சரியாக ஒரு உண்மையான அடியானாக இல்லை என்ற விஷயத்தை எண்ணிக்கொண்டு யா அல்லாஹ், இதற்காக என்னை மன்னித்து விடு, உனக்கு சரியான முறையில் நன்றி செலுத்த முடியவில்லையே, இதற்காக உன்னுடைய பாவ மன்னிப்பை நான் தேடுகின்றேன் என்ற இந்த வார்த்தை உலமாக்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவது ஹதீஸில் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழிப்பதற்காக தூரத்தில் செல்லும் பொழுது என்னை 3 கற்களை கொண்டு வாங்க என்று கூறினார்கள். எனக்கு 2 கற்கள் கிடைத்தது, 3வது கிடைக்கவில்லை. ஆகையால் நான் காய்ந்த சாணத்தை நான் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கற்களை எடுத்துக்கொண்டு மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த சாணத்தை தூக்கி விசிறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், ஈசிபி சாலிதா, போங்க இன்னொரு கல்லை நீங்க கொண்டு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஈசிபி கைரிஹா, இதை தவிர வேறு ஏதாவது கற்களை கொண்டு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம், நாம் நேற்று பார்த்த போல பாடத்தில் நமக்கு டிஷ்யூவாக இருக்கட்டும் அல்லது கற்கள் செங்கலாக இருக்கட்டும், நாம் சுத்தப்படுத்துவதற்காக மலஜலத்தை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்றோம் என்றால் 3 கற்கள் இருப்பது என்று அவசியம். 3 கற்கள் இல்லாவிட்டாலும் 3 திசையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல் இருந்தாலும் போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் இங்கு 3 முறை துடைப்பதற்காக சுத்தப்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்றது. அது ஒரே கல்லில் 3 டைரக்ஷன் இருந்து அதை நாம் பயன்படுத்தினாலும் ஆகும். அது 3 அவசியமாக இருக்க வேண்டும் என்று இல்லை. இருக்கக்கூடிய துடைப்பது என்பது, சுத்தப்படுத்துவது என்பது 3 முறை சுத்தப்படுத்த வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு 2 கற்களை எடுத்துக்கொண்டு 3வது இருந்த அந்த சாணத்தை வீசிவிட்டார்கள். ஏனென்றால் அது நஜீஸ், ஒரு அசுத்தத்தை சுத்தப்படுத்தாது, இன்னும் தான் அந்த அசுத்தத்தை அதிகரிக்கும். ஆகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நிராகரித்தார்கள். அதே போல நாம் நேற்று ஹதீஸிலும் பார்த்தோம். அதே ஹதீஸ் 108வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்புகள் மற்றும் காய்ந்த சாணத்தை கொண்டு சுத்தப்படுத்துவதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஆக நாம் இந்த அறியக்கூடிய விஷயம், நமக்கு தண்ணி இல்லாத நேரத்திலோ அல்லது தண்ணி இருந்த நேரத்தில் நாம் டிஷ்யூவை பயன்படுத்த விரும்புகின்றோம் அல்லது மண்ணை பயன்படுத்த விரும்புகின்றோம், செங்கலை கற்களை பயன்படுத்த விரும்புகின்றோம் என்றால் 3 முறை நாம சுத்தப்படுத்தினோம் என்றால் முழுமையான சுத்தம் அடைந்துவிடும். இதில் சுத்தப்படுத்துவதற்காக 2 விஷயங்கள் தடுக்கப்பட்டது. ஒன்று, எந்த ஒரு நஜிசான விஷயம், அசுத்தமான விஷயத்தை கொண்டு நாம சுத்தப்படுத்தக்கூடாது. அது கால்நடைகளுடைய சாணமாக இருக்கட்டும் அல்லது எலும்புகளாக இருக்கட்டும், நாம் அதை பயன்படுத்தக்கூடாது சுத்தத்திற்காக. ஆக இந்த ஹதீஸில் நாம் பார்த்த விஷயம் 3 விஷயம். ஒன்று, நாம் மலஜலம் கழிக்க சென்றோம் என்றால் நாம் தூரமாக மக்கள் மத்தியில் இல்லாமல் மக்கள் பார்க்கும் அளவுக்கு நாம் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, தூரமாக செல்ல வேண்டும், நம்முடைய மர்மஸ்தலத்தை மறைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழித்த பிறகு வெளியே வரும் பொழுது ஒஃப்ரானக என்று கூறுவார்கள். மூன்றாவதாக நாம் சுத்தப்படுத்துவதற்காக 3 கற்களை பயன்படுத்த வேண்டும் அல்லது 3 திசையுள்ள கற்களை நாம் பயன்படுத்தலாம். இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது நாம் பயன்படுத்தக்கூடிய கல்லாக இருக்கட்டும், கற்களாக இருக்கட்டும், செங்கலாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தை 3 முறை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பேணி காக்கக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் கொடுத்து அருள்வானாக. அல்லாஹ் நம்மை எப்பொழுதுமே சுத்தமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.